நீங்கள் அடிமையாகாதிருங்கள். நான் அடிமை இல்லை, நாம் அடிமை இல்லை. ஆனால் அடிமை ஆவதற்கான சூழ்நிலைகள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல அநேக நேரங்களில் நாம் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். சூழ்நிலை நிமித்தமாக, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு நிமித்தமாக நாம் அடிமை ஆக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் எல்லாரும் சொல்லுங்க, நான் அடிமை ஆக மாட்டேன், ஆனால் இப்போ அடிமையாக தான் இருக்கிறேன். எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோம்? 3 காரியங்களை இன்றைக்கு, இதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கத்தக்க 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு வெளிப்படுத்துவாராக. 4:7 இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நாம் அடிமையாய் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குரிய சுபாவங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். ஏன்னா என் அப்பாவை பற்றி தான் என்னுடைய அடையாளம். இன்னைக்கு என் அப்பா ஊரில் நல்ல காரியங்கள் செய்கிற ஒரு நபராக இருந்தால், நான் தீமையான காரியத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் உலகம் சொல்லும், இப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கிறிஸ்துவின் சாயலை பெற்றிருக்கிற நாம் அப்படி சுபாவத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இல்லாது இருந்தோமானால் நாம் அடிமைகளாய் வாழுகிறவர்களாய் இருப்போம். வாசிக்க கேட்போம். முதலாவது காரியம், பெருமைக்கு அடிமையாகாதிருங்கள். முதலாவது காரியம், பெருமைக்கு அடிமையாகாதீர்கள். வாசிக்க எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 14:8 தொடங்கி. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 14:8 தொடங்கி. பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. ஆமாம், இப்பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லிஸ்த்ரா என்கிற பட்டணத்துல பிறந்தது முதல் சப்பானியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நாளும் எழுந்து நடக்க முடியாதது. உலகத்தின் பார்வையிலே சாத்தியமற்றதை தேவன் சாத்தியமாக்குகிறவர். அங்கே பவுல் என்கிற தேவனுடைய மனுஷன் போகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை செய்கிறது நாம் அல்ல, நம் இயேசு ஒருவர். நம்மை கருவியாக அவர் பயன்படுத்துகிறார். நாம் ஒருவனுக்குள் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவனை குறித்து தேவ திட்டம் வெளிப்பட வேண்டும். வாசிங்க 9. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, அவனுக்குள்ள அற்புதத்தை பெறுவதற்கான விசுவாசம் உண்டு. பாஸ்டர் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை யார்ட்ட இருக்கு? ஜெபத்தை பண்றவடல்ல, ஜெபிக்க வர்றவங்கள்ட்ட இருக்கு. இவர் ஜெபிச்சா என் வாழ்க்கையில மாற்ற வரும், இவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அங்கே பவுல் பார்க்கிறார், இவனிடத்திலே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு, இவன் அற்புதத்தை பெரு தகுதியானவன் என்று அவன் பார்த்தபடினாலே அவனுக்காக ஜெபிக்க ஆயத்தப்படுகிறார். நான் வேதத்தில் வாசிக்கிறேன், எல்லா இடங்களிலும் இயேசு அற்புதம் செய்கிறாரு, ஆனால் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு சபைக்கு வருகிற அநேகருடைய வாழ்க்கையில சபைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஒரு நன்மையும் நடக்கிறது கிடையாது. காரணம், அவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. போதகருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அற்புதத்தை அவர்களால் ருசி பார்க்க முடியவில்லை. இங்கே பவுல் எப்படி பார்க்கிறாரு? அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று பார்த்து அவனுக்காக வேண்டுதல் செய்கிறார். வாசிங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் நடக்க முடியாத, நடவாத ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ எழுந்து நடன்னு சொல்றாரு. அவன் எழுந்து நடந்து குதித்து தன்னை சுகமாக்கப்பட்டவனாய் காண்பித்தான். இந்த சுகமானதுக்கு யார் காரணம்? பவுலா? இல்ல அந்த விசுவாசித்தவன்? சுகத்தை யார் தந்தது? தேவாதி தேவன். ஒரு கருவியாக அங்கு பவுலை தேவன் பயன்படுத்துகிறார். முதலாவது இந்த நாளில் கூட நாம் பார்க்கக்கூடிய காரியம், பெருமைக்கு அடிமையாகாதிருங்கள். இங்கே பவுல் மூலமாக நடந்த அற்புதத்திற்காக அங்கு என்ன காரியம் நடக்கிறது என்று பார்ப்போம். வாசிங்கள்.
பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்து பவுல் செய்ததை, இது யார் செய்தா? கர்த்தர் செய்தது. பவுல் மூலமாக கர்த்தர் செய்தது. அப்படிப்பட்ட பார்வையிலே அவர்கள் பார்க்காதபடினாலே அவர்களுடைய பார்வை பவுலை உயர்த்துகிறதா இருந்தது, பவுலுடைய வல்லமைகளை மேன்மைப்படுத்துகிறதா இருந்தது. வாசிங்க. நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினாலே அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இவர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இவங்க தாண்ட ஒரு பிரகாசம், இவங்க தாண்ட வெளிச்சம், இவங்க தாண்ட கடவுள். ஒரு நாள் நடக்காத ஒரு அற்புதத்தை பவுல் மூலமாக கர்த்தர் செய்தார். இவர்களை என்ன சொன்னாங்க? மெர்க்குரின்னு என்னது? ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒரு வெளியேற பெற்றவர்கள், மகத்துவமானவர்கள், தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு மேன்மை. 14 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய். ஆமென். பாருங்க, பெருமை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் கிரியையினாலே, இவர்கள் செய்த அற்புதத்தினாலே, இவர் மூலமாக தேவனுடைய நாம மகிமைக்கென்று நடத்தப்பட்ட காரியம் இவர்களுக்கு பெருமையாய் அங்க வந்தது. இவர்களை அடையாளப்படுத்தினார். யூபித்தர், மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பயங்கரமா. மனுஷருடைய பெருமைகளை விரும்பாத இந்த தேவ மனிதர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ நாங்கள் மனிதர்களை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, இந்த அற்புதத்தை தேவன் தான் செய்தார் என்று அங்கே அவர்கள் உரத்த சத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அற்புதங்களை செய்கிறதுனாலே நாம் பெருமைக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். அங்க போனா அற்புதம் நடக்குதுங்க, இங்க போனா அற்புதம் நடக்குதுங்க. எங்க போனாலும் அற்புதம் நடக்காது. நீங்கள் விசுவாசத்தோடு போனால் எங்கும் தேவன் அற்புதம் செய்வார். உங்கள் விசுவாசம் தான், ரட்சிப்பு கேட்ட இருதயம் தான் கர்த்தரிடத்தில் அற்புதத்தை கொண்டு வரும். பெரிய ஊழியக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு, என் பிள்ளையை காப்பாற்றணும், ரொம்ப படுக்கையா இருக்கான், ஒரு 5 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்தா போதும், நான் காப்பாத்திடுவேன். நான் சொன்னேன், பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டி போறீங்களா? இல்ல, சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட 5 லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்தோம்னா கர்த்தர் அற்புதமா சுகம் தருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ண முடியுமானாரு. நான் சொன்னேன், உங்க பையன் பிழைக்க மாட்டான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அவர் செபிச்சு இதுவரைக்கும் நடக்காதது இல்ல பாஸ்டர். என்ன நிச்சயம் அவங்க பிழைக்க மாட்டான். உங்களுக்குள் ரட்சிப்பு கற்ற விசுவாசம் இல்லை. பணத்தினாலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விலைக்கிரயமாய் வாங்க முயற்சிக்கிறீர்கள். மனித பெருமையினாலே அவனை உயர்த்த பார்க்கிறீர்கள். அந்த பையன் இறந்து போயிட்டான் கத்தனால. அப்புறம் என்னப்பா சொன்னாரு? பாஸ்டர் 5 லட்ச ரூபாய் மிச்சமாயிருச்சு. இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனாலையும் அற்புதத்தை செய்ய முடியாது. அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயம் எவரை கொண்டும் தேவன் அற்புதம் செய்வார். கர்த்தருடைய மனுஷனை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவர்களின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிச்சயமா என் வாழ்வில் மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு காத்திருங்கள். தவிர வேறு மனுஷனை புகழ்ச்சிக்குரிய ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை கொண்டு போகாதீங்க. அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கு? அவர்கள் கடவுளுக்கு நிகராக உயர்த்துகிற ஒரு அனுபவம். ஆனா இங்கே பர்னபாவும் பவுல் என்ன செய்றாங்க? அதை கிள்ளி அந்த இடத்தை விட்டு ஓடி தன் வஸ்திரத்தை கிழித்து இந்த பெருமையை அவர்கள் குப்பை என்று தூக்கி போட்டார்கள். பெருமை என்ன செஞ்சாங்க? குப்பைன்னு தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்றால், பெருமைக்கு அடிமையாகாதீர்கள், வீண் பெருமைக்கு அடிமையாகாதீர்கள். உங்களை குறித்து மனிதர்கள் சொல்லுகிற பெருமை தேவநாம மகிமைக்கென்று இருக்க வேண்டுமே தவிர உங்களை உயர்த்துகிறதா இருக்கக்கூடாது. உங்களை உயர்த்துகிற ஒரு பெருமைக்கு நீங்கள் உட்படும் போது நீங்கள் தேவனால் வெறுக்கப்படுவீர்கள். தேவன் உங்கள் வேலையை வைத்து அபிஷேகத்தை இழந்து போவீர்கள். நான் பார்க்கிறேன், ஆரம்ப நாட்கள்ல சில இடங்கள்ல மண்ட அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த சபை எப்படி இருக்கணும்? பெரிய விஸ்தாரமா இருக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அதே அளவு நின்றுது. ஏனென்றால் அவர்கள் பெருமையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், பெருமையை விரும்புகிறார்கள். நீங்கள் பெருமையை வெறுக்க வேண்டும், பெருமையை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெருமைக்கு அடிமையாகாதிருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு முதலாவது காரியத்தை நம்மோடு பேசி இருக்கிறார். விசுவாசிக்கு நாமே சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷனை இதை வெறுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நானும் வெறுக்க வேண்டும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு காரியம் உங்கள் மூலம் நடக்குது. யார் மூலம் நடக்குது? உங்கள் மூலம் கர்த்தர் அதை நடத்துகிறார் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா நீ நல்லா இருக்க மாட்டேன், நான் இல்லைன்னா நீ வாழ முடியாது, நான் இல்லாம உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுவதை நிறுத்த விட வேண்டும்.
கர்த்தர் எனக்கு அதற்கு தகுதி பாராட்டினார். கர்த்தர் இதை செய்யும்படி எனக்கு அனுகூலம் செய்தார். ஏனென்றால் நீங்கள் அவர்களைப் போல ஒரு மனிதர்கள் தான், ஆனால் இந்த மேன்மை தேவனுடைய தயவினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பெருமையை பேசி கொண்டுவீர்களானால் உங்களிடத்திலிருந்து அந்த மேன்மை மட்டுப்படுத்தப்படும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமையை விட்டு விலகும் போது தான் மேன்மை வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் தாழ்மை உள்ளவளாக இருந்தார். எப்படி இருந்தாரு? சிலுவையிலும் தாழ்மை. அவர் பெருமையை ஏற்றுக்கொள்ள விரும்பல. பெருமை அவருக்கு வெறுப்பானதா இருந்தது. மரண பரியந்தமும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகையால் உங்களுக்கு குடும்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய மேன்மை, உங்களுடைய வேலை ஸ்தலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை, நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேன்மை உங்களுக்கு பெருமையாய் மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய தயவா என்னங்க அந்த பெருமையை குறித்து நீங்கள் என்னுடைய காரியத்தினால நடக்குது நீங்கள் சொல்லும்போது அது ஒரு நாள் உங்களை விழப்பண்ணும், கர்த்தரிடத்திலிருந்து உங்களை வெளியேற்றும். நீங்கள் பெருமைக்கு அடிமையாவீர்கள். ஆகையால் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரை உயர்த்துங்க. பாஸ்டர் நீங்க வந்ததுனால இது நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படி சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த பெருமைக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்க முடியும். ஆக குடும்ப வாழ்க்கையில சூழ்நிலை மத்தியில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பெருமை என்ன செய்யும்? ஒவ்வொரு நாள் வரும். இந்த பெருமையினால தான் பல குடும்பங்கள் வீணா போகுது. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்குன்னு எத்தனையோ நபர் சொல்ற கேட்டிருக்கேன். அந்த நபர் மறிச்சு போன பிறகு அந்த குடும்பமே நல்லா வரும். அல்லேலூயா, அந்த குடும்பம் நல்லா வர்றது எப்போ வரும்? தன்னை பெருமைக்குரிய மனுஷனாய் காண்பிக்கிற மனிதன் மறித்து போன பிறகு அந்த குடும்பம் நல்லா இருக்கு. நான் அப்படி சொல்லுவேன், இப்போ யாருனாலும் அந்த குடும்பம் ஆச்சரியப்படுது. அவங்க சொன்ன போது நாங்கள் நம்பணும் அவங்களால தான் குடும்பமே நல்லா இருக்குன்னு. ஆனால் அவங்க செத்த பிறந்த ரீதி இவ்வளோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குன்னு. ஆகையால் உங்கள் பெருமைகளை குறித்து நீங்கள் அதற்கு அடிமையாகும்படி எண்ணம் கொள்ளாதிருங்கள். கர்த்தர். இரண்டாவது காரியம், வீண் உபதேசங்களுக்கு அடிமையாகாதிருங்கள். எடுத்துக்கொள்வோம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி. இன்றைக்கு யாராவது இனிமேல் உங்களை பார்த்து நீங்க தான் அப்படி சொல்லி உங்களை கனப்படுத்துவதை காட்டிலும் உங்களை பெருமைப்படுத்துகிற காரியத்தை பேசுவீர்களானால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை அடிமை வலையில் சிக்குவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், எனக்கு புரியல. பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், பெரிய சபை, சின்ன சபை, ஆத்துமாக்களை வைத்து அல்ல, உங்கள் நற்கிரியை வைத்து தேவன் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். 10,000 ஆத்துமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன வச்சுங்களேன். அப்படியாக நான் ஒரு நாள் இப்படி ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பெரிய தேவ மனுஷன் ஜெபித்த ஜெபத்தை, அவர் சபையில் 10,000 ஆத்துமாக்கள் இருப்பதாக அவர் ஒரு நாள் ஆண்டவர் நன்றி செலுத்தும்படியாக ஆயத்தத்தோடு காத்திருந்தார். ஆண்டவரே, நீர் என்னை நம்பி 10,000 ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறீங்க, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். அதன் பின்பு அடுத்து ஒரு ஜெபம் எடுக்கிறாரு, ஆண்டவர் இந்த 10,000 பேர் பரலோகத்துக்கு கூட்டி போறதுக்கு நன்றி ஆண்டவர்னு. அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கிடைக்கல. மூன்றாவது எல்லா ஜெபத்துக்கும் நன்றி சொல்ல போது ஆண்டவர் சொல்லாரு, உன்னை நம்பி 10,000 பேர் கொடுத்தது உண்மைதான், 10,000 பேர் பரலோகத்துக்கு கூட்டி போறது உண்மைதான், ஆனா அதுல நீ இல்லை, அதுல நீ இல்லை. ஏன்னா 10,000 பேர் ஒழுங்கா நடத்த தெரியாத உனக்கு பரலோகம் கிடையாது. இன்றைக்கு பெரிய சபை என்று சொல்லுகும் போது அநேக எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டும். எவனுக்கு கொஞ்சமாய் கொடுக்கப்படுதோ அவன் கொஞ்சமாய் கொடுக்கப்படும், கணக்காட்ட வேணும். ஆகையால் நீங்கள் அதிகமான நீ பெரிய பாஸ்டர் சொன்னீங்கன்னா பிரச்சனை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பெருமை விரும்புகிற இடத்துல பிரச்சனை அதிகமா இருக்கு, எச்சரிக்கை அதிகமா இருக்கு. அதனால நீங்கள் பெருமைக்கு அடிமையாகாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கார். இரண்டாவது காரியம் என்னது? வீண் உபதேசங்களுக்கு அடிமையாகாதீர்கள். வாசிக்க கேட்போம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து. ஆமென். நம்ம கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட பிழைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். ஞானஸ்தானத்தை ஒரு காரியம் சொல்றாங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு புதிய ஜீவன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு இருந்தது போல நாம கூட உலகத்தின் பாவங்களுக்கு மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய நடக்கையில நமக்கு ஒரு புதிய சுபாவம் கிடைச்சிடும். பழைய மனுஷனுக்குரிய பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட்டுரும். விலக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படிப்பட்ட உபதேசத்துல பயணிக்க தெரியுமா? மேலான உபதேசத்துக்குள்ள பயணிக்கணும். எப்படி? மேலான உபதேசம்.
காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறான்? பாலுன்கிற போட உபதேசங்களை கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி உபதேசம் பாருங்க, வாசிங்க. தொடாதே, ருசியாதே, புசியாதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. எல்லா இடங்களும் உபதேசங்கள். இப்படி ட்ரெஸ் போடாத, இப்படி தலை சீவாத, இந்த ஹோட்டல்ல சாப்பிடாத. இந்த உபதேசம் எங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது? இந்த உபதேசத்தினால நீங்க தேவனுடைய அன்பை எப்ப ருசிக்க போறீங்க? அடிப்படையான உபதேசத்திலே பயணிக்கிறது. இதையெல்லாம் கேட்கும்போது ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த அக்கா அப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இந்த அண்ணன். இதெல்லாம் எதுக்கு? ஆடைகளை குறித்து, அழிந்து போகிற காரியங்களை குறித்து மீண்டும் மீண்டும் உபதேசிக்கிறது. தேவையில்லாத காரியம். அங்க அதை சாப்பிடாதீங்க, இங்க இதை சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பரிசுத்தமான வாழ்வுக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்க போறீங்க. மேலான கிறிஸ்துவின் போதனையை பிரசங்கிக்கும் போது நம்ம தீட்டானதை விட்டு விலகிடுவோமே. ஒளியான கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது இருள் உங்கள்கிட்ட இருக்க போறதே கிடையாது. இப்ப நல்லா நினைச்சுக்கோங்க, நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழும்போது ரோட்டு கடையில சாப்பிடுச்சுங்களேன், நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகும்போது உங்க ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்களே வெளியில பெரிய இடத்த போய் சாப்பிட போறீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இது ஒரு உபதேசமா, இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ரகசியமா. இதை தொடாத, அதை ருசிக்காத, இங்க நிக்காத, அங்க நிக்காத. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, இப்பயே என்ன செய்யறான்? அடிப்படை சத்தியம் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதை ஒரு மேலான உபதேசம். இதுக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சுன்னு 1000 கமெண்ட்ஸ், லைக்ஸ். அப்ப வீண் உபதேசங்கள் இது எந்த விதத்துல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. சரீர பிரகாரமா வேணா உங்களை பர்ஃபெக்ட் ஆக்கி காமிக்கும். பா, இந்த அண்ணே நல்லவர், இந்த அக்கா நல்லவங்க. இந்த காரியத்தினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்காது? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கிறிஸ்து இயேசுவை குறித்த சிந்தையிலே நாம் பயணிப்பதை அல்லாமல் பரலோகத்துக்கு வேற ஒன்று நம்மளை கொண்டு போகாது. நீங்கள் உணவினாலே மாத்திரம் அல்ல, வேதம் சொல்கிறது சாப்பிடுவதனாலும் அல்ல, சாப்பிடாமல் இருப்பதாலும் அல்ல, ஒரு மேன்மை இல்லை. அது இஷ்டம். எங்க சாப்பிடணுமோ சாப்பிடு, இங்க வேணாம்னா அங்க விடு, அங்க சாப்பிடுனா சாப்பிடு. இது பெரிய பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த உபதேசம் எப்படி இருக்கு? திரும்பி அந்த வாசிங்க. மனுஷனுடைய கற்பனையின்படியும், மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இந்த கட்டளைகளை தான் ஒரு பிரதானமா சபையில வச்சிருக்காங்க. செல்போனை நோண்டாதீங்க. அது நீங்க அப்டேட் ஆகும்போது அதுல பயணிக்கிறனால ஒன்றும் தவறு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஆப்பில் வைக்கிறதா உனக்கு ஆப் வைப்பாங்கன்னு சொல்லாது. எனக்கு அது பேசிக்கான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னார், நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சோல்னா பைய போட்டுட்டு சைக்கிளில் சுற்றுவோம், கர்த்தர் ஊழியத்தை அப்படி பண்ணோம் அப்படின்னு என்ன சொன்னார். அப்படி ஊழியம் பண்ணுறீங்க இன்னைக்கு வாலிபர்கள் இருக்காங்களா? இன்னைக்கு இல்லை, நாங்களாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எங்கெங்க உங்கள் சைக்கிள் கேட்டேன். இப்போ எதுக்கு சைக்கிள்? இப்போ எது வச்சுருக்கீங்க? இன்னோவா வச்சுருக்கேன். சைக்கிள் இப்போ இருக்குது, சோல்னா பை இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் லெதர் பேக் போட்டிருக்கிறீங்க, இன்னோவா காரை போகிறீங்க. அதே சைக்கிள் அழிஞ்சு போடல, இப்போயே அந்த சைக்கிளை நீ போடாமல. இல்லை, அப்டேட் ஆகும்போது நீங்கள் அப்டேட் ஆகிறீங்களே. இது ஒரு உபதேசம் சொல்லி, இது ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லி இதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். மொபைல் ஆப் இருக்கா? கர்த்தர் உனக்கு ஆப் வைப்பாரு. மொபைல் ஆப் இருக்கிறனால நல்லதுதான். பாவமான பல காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கணும்னா சில காரியத்துக்குள்ள தேவனுடைய அனுமதிக்குள்ள பயணி. ஆப் இருக்குடா, அதனாலயாவது பாவத்துக்குள்ள போகாம இருடா. பேசிக்கணும். இதையெல்லாம் பேசுறதுன்னா பெரிய பரிசுத்தவான்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா உங்க கண்கள் இன்னுமா மறைக்கப்பட்டிருக்கு? இன்னும் வரும் நாட்கள்ல நான் நினைக்கிறேன் பைபிள் கையில கொண்டு வராத நாட்கள் வரும். ஆனா பைபிள் எங்க இருக்கும்? கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்து வைக்கிறாரு. வார்த்தை எங்க இருக்கணுமா? இருதயத்துல. இன்னைக்கு நிறைய பேர் உடனே கண்டுபிடிக்க முடியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொன்னா எடுக்க முடியாது. யாத்திரை வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு புரிதல் வச்சுக்கலாம். முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் கேட்டோம்னா ஒரு 50 ஃபோன் நம்பர் நம்மளால சொல்லிட முடியும். இப்போ நம்ம ஃபோன் நம்பரே நமக்கு என்ன தெரியும்? மொபைலை பார்க்காம சொல்ல தெரியாது. உங்க ஃபோன் நம்பர் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு தான் சொல்றான். ஞாபகம் மறதியான்னு சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலைகள். அதற்காக நம்ம கர்த்தரை விட்டு விலகல. அடிப்படை சத்தியத்துக்குள்ளேயே பேசி பேசி அதை ஒரு பிரம்மாண்டமா காமிச்சு, அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பானவர், எங்க சபை கண்டிப்பான சபை. இது சபையின் சத்தியமே இல்லை. என்ன சபையில் சத்தியம் இருக்கணுமா? எனக்காக
சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்த உபதேசம் தான் எனக்கு சத்தியமா இருக்கணும். நான் அவரோடு கூட பயணிக்க வேண்டுமா, அவருடைய சிந்தனை எனக்குள்ள இருக்கணும். அப்ப மேலான சத்தியத்துக்குள்ள பயணிக்காம படிக்கிறான், தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இப்படி மனுஷர் கற்பனைகளையும் சுயமான சிந்தனைகளும் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் பேசுறவங்க நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய ஆட்கள். இந்த காரியங்கள் உங்களை ஒரு நாளும் தீட்டுப்படுது. அந்த வசனத்தை பின்பாரி பாருங்க. இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும், இது என்ன செய்யும், சுய இஷ்டமான ஆராதனைக்குள்ள நடத்தும். இதனால என்ன பிரச்சனை, இந்த பிரயோஜனமற்ற காரியங்களை பேசுவதனாலே சபைகள் ஒருவேளை கூட்டமாகலாம், ஆனா கர்த்தர் அதில் மகிமைப்பட மாட்டார். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் சொல்லுங்க ஒருமனப்பட்டு, அங்க ஒருமன கிறிஸ்துவை குறித்த ஏக சிந்தர்களா அங்க போய் ஏக்கா இன்னைக்கு இந்த சேலை கட்டிட்டு வந்துட்டீங்களா, அப்ப கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டாரு. நான் கேட்பேன், நகை பொண்ணா போட்டுக்கோ, பிரச்சனை அதுல இல்ல, உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கட்டும். அது அவங்கவுங்க ஏற்றுக்கொண்ட விருப்பத்தை சார்ந்த விஷயம், அவங்கவுங்களுடைய கோட்பாடு சார்ந்த விஷயம். மீச வைக்கலன்னா நீ பாஸ்டே கிடையாது, கருப்பு சட்டை போட்டனா பாஸ்டே கிடையாது. என்ன ஏன்னா என்னத்தையே போட்டு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவர் உங்ககிட்ட பரிசுத்தமான இருதயத்தை கேட்கிறாரு. அதுக்காக ஒரு சில சொல்றாங்க, அப்ப எல்லா பாவத்தை செஞ்சு பரிசுத்தமான இருதயத்தில் வாழ முடியுமா? நீ பாவம் செஞ்சாலே பரிசுத்தமான இருதயம் இருக்காதே. இல்ல, ஆண்டவர் ஆத்மா தானே கேட்கிறாரு. கடந்த நாட்கள் ஒரு இடத்துல ஜெபிக்க போனோன்னு அந்த அம்மாவோட சொல்றேன், அம்மா உங்க சரீரம், அந்த அம்மா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா உலகத்தின் பிரகாரம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்க சரீரம் கல்லறை பெட்டியில, சிலுவை பெட்டியில் தான் அடக்கம் பண்ணப்படுது. உடனே அவங்க சொல்றாங்க, ஏன் உடம்பு அப்படி அடக்கம் பண்ணப்படுமா? அதுல தான் அடக்கம் பண்ணப்படும். இல்ல நான் அது ஒத்துக்க மாட்டேன், அது நான் வேற ஒருத்தவங்களுக்கு அந்த உடம்ப கொடுத்துருக்கிறேன். நான் சொன்னேன், சரி உடம்ப வேணா கொடுங்க, ஆத்மாவை வேணா கொடுக்குறீங்களா? என் ஆத்மாவை கொடுக்குறேன். என்ன சொன்னாங்க, என் ஆத்மா வேணா கொடுக்குறேன் இயேசுக்குன்னுச்சு. சொல்லுங்க, ஆத்மா இயேசுகிட்ட தான், சரீரம் எங்க இருக்கும்? இயேசுகிட்ட தாங்க இருக்கும். ஆவி ஆத்மா சரீரங்க. நீங்க ஆத்மா இருந்தாலே ஆவி அதுக்குள்ளே பயணிக்கும். ஆத்மா ஆவி இருந்துச்சுன்னா சரீரம் அதுக்குள்ளே பயணிக்கும். பிசாசுக்கு அறிவு கிடையாது, தேவன் ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் கூட கேட்டார், என்ன பாஸ்டர் சரீரத்தை விட்டுட்டீங்க? பாஸ்டர் அதுக்கு தான் அறிவு இல்லை, நமக்கு ஞானம் இருக்குல்ல. ஆத்மா வந்தா போதும். ஆண்டவர் எதை ரட்சிக்க விரும்புறாரு, சரீரத்தை ஆத்மாவையா? ஆமென். சரீரம் மண்ணில் இருக்கு, மண்ணுக்கு போட்டு பிரச்சனையே கிடையாது. இந்த சரீரம் ஒரு நாள் பரலோகம் போகாது, இந்த சரீரத்தை கொடுத்த உபதேசமும் ஒரு நாள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. அப்ப வீணான உபதேசங்களை பெருமையா கேட்டதை விட்டணும். அதனால ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பரலோகம் போக மாட்டோம். அப்ப வீண் உபதேசங்களுக்கு அடிமையாக கூடாது. இந்த உபதேசங்களை குறித்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் கேட்கனா அது நல்லது போல தெரியுது. பர்ஃபெக்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா அப்படியே அவங்களுக்கு அப்படியே பரிசுத்தமான மாதிரி தெரிஞ்சிருவேன். நான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டா பாவி மாதிரி தெரியுவேன் அவங்களுக்கு. வெள்ளை ட்ரெஸ் போட என்கிட்ட வந்து அவங்க கூட அந்த ஃபேமிலி சொல்லுவோம், பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன், நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், ஆனால் உள்ளமெல்லாம் வேதனையாக தான் இருக்கு. நீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆக ஆடைகளில் அல்ல உங்கள் கிரியைகள், உங்கள் கிரியைகளிலே கர்த்தருக்குள் நீங்கள் பயணிக்க வேண்டும். அது அவங்களோட விருப்பம் சார்ந்த விஷயம். பயணிச்சுட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்காக அவமானத்திற்குரிய ஆடைகளை போடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் தந்திருக்கிறீங்க. ஆக இப்பொழுது எந்த உபதேசத்துக்குள்ள நம்ம செவி கொடுக்க கூடாது சொல்லுங்க. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, மனுஷனுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஆராதனை காரியங்கள். வாசிக்க மிச்சத்தை. மாயமான தாழ்மை. பாஸ்டர் வந்துட்டு ஐயா போன பிறகு அவர் வர்றாரா, அவர் வந்துட போறார் நம்ம பக்கம். அவர் இங்க வரும்போது அப்படியே அவர் போன பிறகு போயிட்டாரா. இந்த மாயமான தாழ்மை, இந்த உபதேசங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. அவங்க வரும்போது நீங்க மரியாதை கொடுக்கணும். என்ன சொல்றாங்க, வரும்போது மரியாதை, போன போது மரியாதை வேண்டாமா? மரியாதைன்றது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கணும். அவங்க இருந்தாலும் இல்லைனாலும். நான் எப்பயுமே சொல்ல, ஒழுக்கன்றது எப்படி தெரியுமா? ஒரு மனுஷன் தனிமையில் இருக்கும்போது சரி, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது சரியா இருக்கணும், அதான் ஒழுக்கம். ஆள் இல்லாத போது நிர்வாணமா இருந்துட்டு, ஆள் இருக்கும்போது நீங்க கோட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தவனம் ஆயிருவீங்களா? உங்கள் நிர்வாணங்கள் காக்கப்பட வேண்டும், நிர்வாணங்கள் மறைக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல ஒழுக்கத்திலோடு வாழணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிற உத்தம பரிசுத்தம். இன்றைக்கு பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்வையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டு இருந்த அந்த உபதேசங்கள் என்னது? ரொம்ப நல்ல உபதேசங்க, பர்ஃபெக்டான உபதேசம் பேர் பட்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய, இந்த உபதேசங்களை உங்களை எதுக்கு கொண்டு போகுமா? உங்க சரீரத்தை பாதுகாக்கும். தேவனுக்கு உங்க சரீரம் தேவையில்லை. தேவனுக்கு எது தேவை? உங்கள்ட்ட இருந்து
உங்கள் ஆத்துமாக்கள் தேவை. வேற ஒண்ணுக்கு இது பிரயோஜனப்படாது. இனி இந்த வீண் உபதேசங்களை கேட்கிற அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உபதேசம் நம்மளை எங்கே கொண்டு போகாது சொல்லுங்க? ஒரு நாள் பரலோகம் கொண்டு போகாது. யாராவது சொன்னாங்கன்னா முடிஞ்சாங்க இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இல்லை நம்மளும் அவங்களை எதிர்த்து பேச வேண்டியிருக்கோம். ஏன்னா கடந்த நாட்கள் உங்களுக்கு பேசுறேன், பாச மொபைல் கொண்டு வர விடுற ஆப்பில் இருக்கு, கத்துறவனுக்கு ஆப்பு ஒப்பார் பண்ணாரு. நான் எந்திரிச்சு சொல்லலாம் நினச்சேன். சரி, அவ்வளோதான் அவருக்கான புரிதல். காலங்களை கத்தர் நமக்கு அனுமதிக்கிறார். மேலானவைகளை தேடும்படி நம் எண்ணங்கள் சிந்தைகள் உயர்ந்ததா இருக்கணும். இல்லையா? ஏன்னா வேதம் சொல்ல தானியேல் புத்தகத்தில் வேதம் கிடைக்காத நாட்கள் வரும், இங்கும் அங்கும் தேடி ஓடி ஆராய்வார்கள். அப்ப வேதம் எங்க இருக்கும் சொல்லுங்க? இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், இருதயத்தில் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்ப அந்த ஆப் எல்லாம் அதுக்கான வழிமுறை தான். கத்த நம்மளை அதுக்குள்ள பயணிக்க வைப்பாரு, அதுக்குள்ள வாழ வைப்பாரு. வசனங்கள் நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய ஆழமாய் ஊன்றப்பட வேண்டும். அப்ப முதல் காரியம் எதுல அடிமையாக கூடாது? பெருமைக்கு அடிமையாக கூடாது. ரெண்டாவது காரியம் வீண் உபதேசங்களுக்கு அடிமையாக கூடாது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம இருக்கிறோமா? அடிமையானா அடிமையா தான் இருக்கிறோம், நம்மள அறியாமலே அடிமையை ஆகி கொண்டிருக்கோம். மூன்றாவது காரியம் பாவத்துக்கும் இச்சைக்கும் அடிமையாகாது இருக்காது. இதை சொன்ன உடனே இதுதான் எங்களுக்கு தெரியும்ல நீங்க சொன்னீங்கன்னா அது இல்லை. வாசிங்க, வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். ஆமென். இந்த வஞ்சகமான வார்த்தைகளுக்குள்ள அடிமையாக கூடாது. இந்த வஞ்சகமான வார்த்தை உங்களை வீணான பாதைக்குள்ள கொண்டு வரும், பாவத்துக்குள்ள கொண்டு போயிடும். பிசாசை குறித்து வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கும் சிங்கம் போல வகை. அதாவது இவனை எது கொடுத்தா இவன் கீழே விழுவான், இவனை எதில் கொடுத்தா கீழே விழான்னு ஒவ்வொரு விதமா யோசிப்பான். எல்லாருக்கும் ஒரே மென்டாலிட்டி கிடையாது. ஒருத்தனுக்கு குடி, ஒருத்தனுக்கு மது, ஒருத்தனுக்கு மாது, ஒருத்தனுக்கு சூது, ஒருத்தனுக்கு பொண்ணு, ஒருத்தனுக்கு பொருள்னு வித்தியாசப்படும். இங்கே வஞ்சகமான வார்த்தைகளினால இந்த பாவ இச்சைகள் நீங்க நினைக்கிற மாதிரி நேரடியாக ஒருத்தன் பாவத்துக்குள்ள போயிட முடியாது. தந்திரமா பேசுவான். பிசாசு ஏவாள்கிட்ட நேரடியாக அந்த படத்தை புசி அப்படி கொடுக்கல. எப்படி அந்த பாவத்துக்குள்ள ஏவாளை கொண்டு போய் சொல்லுங்க? 3 காரியத்தை பார்க்கலாம். எப்படிப்பட்டது? பார்வைக்கு அழகு, 2வது புசிப்புக்கு இன்பமானது, 3வது கண்களை இச்சிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் நேரடியாக டக்குன்னு உங்களை பயணிச்சிடாது. ஒன்று பார்த்த உடனே டக்குன்னு நீங்க பாவத்துக்கு பெற மாட்டீங்க. இந்த நய வஞ்சகமான காரியங்கள் தான் உங்களை பாவத்துக்கு கொண்டு போகும். அப்ப 3வது காரியம், இந்த வஞ்சகமான காரியத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. ஆரம்பத்தில் நல்லது போல தெரியும், அது நல்லது போல இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும், அடிமையாக கூடாது. வாசிங்க தொடர்ந்து. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். ஆமென். இந்த அடிமைத்தனத்தினாலே பிடிக்கப்பட்டவர்கள், நீ எது செஞ்சாலும் தப்பு இல்லை, கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு, நீ இப்படி வாழு அப்படி வாழு இப்படி வாழு, அப்படி ஒரு உபதேசமான ஒரு வாழ்க்கை அவங்க வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். இந்த அரவாணிகள் இருப்பாங்க, ரோட்டில் போனீங்க பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்து நம்ம காசு கொடுத்த உடனே அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வாங்க? நம்ம தள்ள கை வைப்பாங்க. அவங்களே பாவமான வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களே மீட்கப்பட முடியாத அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிச்சை போட்டவங்க நம்ம தள்ள கை வச்சிடாத, நீனு இல்லை கை வைக்கூடாது. ஏன்னா இப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்க நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க ஆயத்தப்படுறாங்க. அப்ப இந்த வஞ்சகமான ஒரு தந்திர வாழ்க்கைக்குள்ள நம்ம பயணிக்க கூடாது. பாவ இச்சைகளுக்கு நம்மளை அடிமையாக கூடாது. சரி, ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய கடைகளுக்குள்ள டவுனுக்குள்ள எல்லாம் போனேன், காசு கொடுப்பாங்க, உடனே வந்து அந்த ஓனர் தலையை கொடுப்பாரு. அப்படி நான் என்னங்க என்ன இது மூலம் ஏதாவது காசு கிடைக்குங்க? ஏங்க அது பாவி தானங்க, இருந்துட்டு போதுங்க, ஆனா ஏதாவது பணம் கிடைக்கும்ல. அப்ப பாவத்துக்காக தங்களை அடிமையாக்குவதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன். எல்லா பெரிய பெரிய கடைகள்லையும் நீங்க காலையில் போனால் அவங்க பார்க்கலாம், அவங்களுக்குன்னு தனியாக காசு சில்லற காசு எடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்துறீங்களா? சில்லற காசு தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க. வந்தோடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது மார்வாடிஸ் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தனியாக அதுக்குன்னு பணம் போட்டு வச்சிருப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ரெகுலராக வருவாங்க, டக்கு டக்குன்னு காசு எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா இவர்கள் என்ன அந்த வசனம் வாசிக்க திரும்பி
தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் அவங்க பண்ணுகிறார். சொன்னாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீ நல்லா இருந்தா எதுக்கு இங்க வர்ற, நீயே நல்லா இல்ல, நீயே பாவ வாழ்க்கை அடிமையா இருக்கிற. இந்த புரிதலற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது தேவன் விரும்பாத பாவமான காரியங்கள். நம்ம அதற்குள்ள அவங்கள போய் பயணிக்கிறோம், எழும்பவே முடியாதவங்கள்ட்ட போய் நிற்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, முதல் அவங்க வாழட்டும், அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். வாசிங்க அடுத்து. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆமென். நம்ம கிறிஸ்துவோட பயணிக்கிறதுக்கு தாழ்மையில தான் நம்ம பிடிக்கப்பட்டோம். பெருமைக்குரியவனை தேவன் அவருக்குள்ள கொண்டு வர மாட்டாரு. பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பாருங்களேன், ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க ஒரு நாள் பணக்காரங்களை மாறிடுறாங்க. அவங்களுக்கு அப்படி மாறினவங்க என்ன வருது தெரியுமா? கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அவங்க வாழ்க்கை மாற்றப்படுது, ஆசீர்வாதங்கள் உயர்த்தப்படுது. பெரிய கொஞ்சம் பணம் வசந்தோட பணக்காரங்க என்ன செய்றாங்க? பெருமைக்குரியவங்களை மாற்றப்படுறாங்க. பெருமைக்குரியவங்க மாற்றம் என்ன செய்றாங்க? சின்ன சர்ச்சுக்குள்ள போக மாட்டாங்க, பெரிய சர்ச்சு போவாங்க. வீணான உபதேசங்களுக்கு செவி கொடுக்குற கூட்டம் போவாங்க. பெரிய சர்ச்சு போனால் என்ன செய்வாங்க? பாவமான காரியத்துக்குள்ள ஈடுபடுத்திக்கிறவங்க. இஷ்டமான மனித தேவையான வார்த்தைகளுக்கு மட்டும் இல்லை, அதற்கேற்ற உணவுகள், அதற்கேற்ற காரியங்கள். நம்மள பணக்காரவங்க இப்படி வாழணும்னு சொல்லி அவர்கள் தவறான உபதேசத்துக்குள்ள எந்த தாழ்மையிலேருந்து பிடிக்கப்பட்டாங்களோ அந்த தாழ்மை என்ன செஞ்சிருவாங்க? ஒரு நாள் இழந்து போயிடுவாங்க. தாழ்மைக்குரிய அனுபவம் மரண பரியந்தம் நம்மளோடு இருக்கணும். நம்மளுடைய கிரியையினாலே நாம் மேன்மை உள்ளவர்களாக பார்க்கப்படணும். நம்மளுடைய மேன்மைகள் எதனால் நமக்கு வெளிப்படணுமா? நாம் கிரியையினாலே வெளிப்படணும். உங்களுடைய பெருமையினாலே வெளிப்படக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாழ்மையில தான் ஜெயிக்கப்பட்டீங்க. அந்த தாழ்மை இழந்து மீண்டும் என்ன செய்றீங்க? பெருமைக்குள்ள, உலகத்தின் வீண் உபதேசங்களுக்குள்ள உட்பட்டு பாவத்துக்குள்ள கிடக்குறீங்க. நீங்க நம்ம பாவத்துக்குள்ள போறதுக்கு என்ன காரணம்? வீண் உபதேசங்கள், வீணான காரியங்கள், சுயமான காரியத்துக்குள்ள திணிக்கப்பட்டு பாவமான காரியத்துக்குள்ள போறோம். அன்னைக்கு ஏவாள் ஒருவேளை அந்த நேரத்தில் ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு அனுபவத்துக்கு பயணிச்சிருந்தா அந்த பாவம் நடந்திருக்காது, பாவத்தை ஜெயிச்சிருக்கலாம். அங்கே சுயமான பெருமைகளுக்கு இடம் கொடுத்தாங்க, வீணான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, பாவம் வந்துடுச்சு. பெருமைக்கு இடம் கொடுத்தனால என்னாச்சு? பாவம் வந்துச்சு. வீண் உபதேசத்துக்கு பாவம் வந்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் மூன்றாவது திருப்பி அதை சொன்னாங்க, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. நம்ம தாழ்மையினாலே கிறிஸ்துக்குள்ள வெற்றி கொள்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தாழ்மை இழந்து பெருமைக்கு நேரம் நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். நம்மளை குறித்து பெருமைகள் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை குறித்து குற்றப்படுத்துகிற ஒருவர்களை மாறுகிறோம். வாசிங்க, இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. இப்போ நம்ம எதனால அசுத்தத்தில் விளக்கப்பட்டிருக்கோம்? எது பாவம், எது நேர்மை, எது நீதினு எதனால கற்றுக்கொண்டோம்? இரட்சகராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே நான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் இந்த இயேசு விட்டு விலகுனா உலகத்தின் பாவத்துக்குள்ள போயிடுவோம். ஆனால் என்ன செய்யுதுமா? பாவம் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம். பாவம் இன்பமானது, இயேசு பரிசுத்தமானவர். அந்த இன்பமான பாவத்துக்கு நீங்க செவி கொடுக்கும்போது பரிசுத்தமான இயேசு இழந்துடுறீங்க. ஆக இந்த மூன்று காரியங்களுக்குள் நம்ம அடிமையாக இருந்தோம்னா நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு எழுத முடியும். அப்படியாக இந்த வசனத்தை வந்து வாசி முடிச்சிடும். கலாத்தியர் 4:7-8 8ஆம் வசனம், 7ஆம் மற்றும் 8ஆம் வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல், இனி நாங்க இந்த மூன்று காரியத்துக்கு அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்ப நம்ம தேவனை அறியாத போது எப்படி இருந்தோம்? உலகத்தின் எல்லாவற்றுக்கும் அடிமையா இருந்தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையாக இருந்தான், உலக ஆசீர்வாதங்களுக்கு அடிமையாக இருந்தான், உலக உபதேசங்களுக்கு அடிமையாக இருந்தான், உலக பெருமைகளுக்கு அடிமையாக இருந்தான். கிறிஸ்துவோடு வந்த பிறகு என்ன செய்யறான்? அந்த அடிமை தடத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ தேவன் அல்லாத போது நாம் அடிமையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. தேவன் அறிந்த போது நம்ம அடிமையாக இருந்தோம்னா நாம் கிறிஸ்துவோடு கூட இல்லை என்பதை நாம் உறுதி செய்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புத்திரனாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இனி அடிமையாவதில்லை. சொல்லுமா, நான் பெருமைக்கு அடிமையாக மாட்டேன், வீண் உபதேசங்களுக்கு அடிமையாக மாட்டேன், பாவ இச்சைகளுக்கு அடிமையாக மாட்டேன். இந்த மூன்று காரியங்கள் இந்த நான் விடுதலையாக்கப்படும் போது நான் கிறிஸ்துவின் புத்திரனாக இருப்பேன்.
இந்த கிறிஸ்துவின் புத்திரனா இருக்கிறதுக்கு நம் செவிகள் அவருடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா?